சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பாஜக கூட்டணியில் விஜய் இடம்பெற போகிறாரா? ஒருவேளை இடம்பெற்றால் பாஜகவிடம் விஜய் கேட்பது என்ன? மேலும் இந்த கூட்டணி குறித்து தாவேகவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தற்பொழுது இந்த செய்தி தொகுப்பின் மூலமாக பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாக இருக்கு. இந்த நிலையில ஆட்சியை தக்க வைப்பதற்கு ஒரு பக்கம் திமுக கூட்டணியும், அதே ஆட்சியை பிடிப்பதற்கு இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியும் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில இழுபறி நீடித்து வருகிறது. இந்த நிலையில தாவேக விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இழுப்பதற்கு முயற்சித்து வருகிறார்கள். இது குறித்த கேள்விக்கு பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அளித்திருக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் பொழுது கவனத்தை பெற்றிருக்கு. பியூஷ் கோயலும் எடப்பாடி பழனிசாமியும் திருச்சியில ஒருவரைக்கொருவர் சந்திச்சுக்கிட்டாங்க. அதன் பின்னர் திருச்சியில செய்தியாளர்களை பியூஷ் கோயல் சந்திச்சு பேசினாரு. அப்போது அவர் கூறுகையில, திமுக மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். திமுக குடும்பம் ஊழல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் உதயநிதியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுக ஆட்சியில 50,000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானவுடன் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும். மேலும் சட்டம் ஒழுங்கும் சீராகிவிடும். பெண்களுக்கு பாதுகாப்பும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகிறோம். தொகுதி பங்கீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கள் கூட்டணி பலமாக பாதுகாப்பாக உள்ளது. திமுக தான் கூட்டணியை பற்றி பயப்பட வேண்டும். திமுகவை காங்கிரஸ் பிளாக்மெயில் செய்தது போல எங்கள் கூட்டணியில் எங்களை யாரும் பிளாக்மெயில் செய்வதில்லை. எங்கள் கூட்டணி குடும்பம் போன்றது. விரைவில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும். இந்த தேர்தல் திமுகவுக்கு எதிரான போர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிறாரா என்கின்ற கேள்விக்கு பியூஷ் கோயல் மறுப்பு தெரிவிக்காமல் சென்றிருக்காரு. முன்னதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன், விஜய் உள்ளிட்ட அனைவரும் கூட்டணியில் இணைவார்கள் என்று கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் நேற்றைக்கு தாவேகவோட முதல்கட்ட பேச்சுவார்த்தை பனையூர்ல நடைபெற்றது. இதுல தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்களிடம் உங்களுடைய தொகுதி பணிகளை தொடங்குமாறு விஜய் அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில விஜயோட மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளது விஜய்க்கு அரசியல்ல பெரும் அடியையும் கொடுத்திருக்கு. அது மட்டுமல்லாது இந்த விவாகரத்து பிரச்சனை ஒர்த் இல்லை என்று கூறியது அவரது கட்சி பெண் நிர்வாகிகள் மத்தியிலேயே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதே போல பாஜக ஒரு பக்கம் ஜனநாயகம் படம் மற்றும் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ வைத்து நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் வேட்பாளர்களுக்கு நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய வகையில விஜய் இப்படி பேசியதாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தமிழகத்தில் எப்படியாவது காலூன்ற நினைக்கிறது பாஜக. அந்த வகையில தான் விஜயிடம் பல செயல் திட்டங்களை வகுத்து தாவேகவை அவர்களுடைய கூட்டணியில் இழுக்க முயற்சி செய்து வருகிறார்கள். பாஜகவோட ஒரே கேள்வி, மத்தியில் நாங்க, மாநிலத்தில் நீங்க. இப்போதைக்கு டெபுட்டி சிஎம் போஸ்ட் ஓகேவா என்பதுதான் இந்த கேள்வி. ஆனால் விஜய் இதற்கு உடன்படவில்லை என்பதுதான் உண்மை. மேலும் எனக்கு 5 வருடத்துல முதல் 2.5 வருடம் முதல்வர் நாற்காலி வேண்டும், மீதி இருக்கக்கூடிய 2.5 வருடம் நீங்க உட்காருங்க என பவர் ஷேரிங் விஷயத்தையும் முன்வைக்கிறார் விஜய். பாஜகவின் கணக்கு என்னவென்றால் விஜயின் வாக்கு வங்கியை பயன்படுத்தி திராவிட கோட்டையை தகர்த்துவது. ஆனால் விஜயின் கணக்கோ வெறும் கூட்டணி கட்சியாக மட்டும் இல்லாமல் ரூலிங் பார்ட்டியாக மாறுவது. மேலும் பாஜக ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகவை இழுத்தாலும் மறுபக்கம் விஜயின் டிமாண்டுகளை எல்லாம் பாஜக ஏற்குமா என்பதுதான் இன்றைய அரசியலின் கேள்வியாக இருக்கு. அதோடு பாஜகவை கொள்கை எதிரி என விஜய் அறிவித்துள்ள காரணத்தால அவர் என்டிஏ கூட்டணியில இணைய வாய்ப்பில்லை எனவும் கூறப்படுகிறது. ஆனால் கடந்த சில நாட்களாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைவது தொடர்பாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதனை தாவேக தரப்பிலிருந்து தற்போது வரை உறுதியாக மறுக்காமல் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.